ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. மகரம் ராசிக்கான ஆவணி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், தனம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று ராகுவுடன் இணைவு பெற்று நிற்கிறார். அதாவது 7.5 சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு என்றாலும் அந்த 7.5 சனி, பாத சனி, இது உங்களை விட்டு நீங்கக்கூடிய காலம். 7.5 சனி முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த குடும்ப சனியாலும் அந்த ராகுவுடன் நினைவினாலும் எங்களுக்கு இதுவரைக்கும் இந்த 5 வருட காலங்கள் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் மாறி நல்ல யோக பலனை தரப்போகிறது. அந்த யோக பலனையே இன்னும் நல்ல அளவிலே சிறப்பான யோக பலனாக தரப்போகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 3இன் அதிபதி, அதாவது 3ஆம் இடம் என்பது மீனம், மீனத்தின் அதிபதியும் 12ஆம் இடமான விரயஸ்தானாதிபதி, அதாவது தனுசின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிநாதனும் ராகுவையும் மிதுனத்திலிருந்து பாக்கிய பார்வையாக, அதாவது 9ஆம் பார்வையாக பார்ப்பதினால், அதாவது சுபர் பார்வை, குருவினுடைய பார்வை கோடி நன்மை. அப்போ அவருடைய பார்வை இருக்கிறதுனால மேற்கொண்டு நற்பலனை தரும். அதாவது தன வரவுக்கு குறைவு இருக்காது, பண வரவு அதிக அளவிலே கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும். மேலும் வாக்கு அப்படின்னா, இந்த காலகட்டத்திலே நீங்கள் ஒருவருக்கு வாக்கு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் எதை கொடுத்து வாக்கு கொடுத்துட்டாலும் கண்டிப்பாக அதை சனி பகவான் நிறைவேற்றி வைப்பார். அதனால் நீங்கள் யோசிக்காமல் யாருக்கும் எந்த ஒரு வாக்கையும் கொடுக்காதீங்க. உங்களை அறியாமல் கொடுத்தாலும் அதை நடத்தியே ஆகணும், நடத்தி வைப்பார். அதனால் நீங்கள் யாருக்கும் எதற்காகவும் வாக்கு கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து பேசுவது நல்லது. இந்த கோபம் என்பதை குறைத்து கொள்வது நல்லது. அதாவது மறுத்து பேசுவது, எதிர்வாதம் செய்வது, அதாவது தேவையில்லாத பேச்சுக்கள், அடுத்தவங்க கிட்ட வீண் பேச்சு பேசுகிறது, இவை அனைத்துமே குறைத்து கொள்வது நல்லது. எந்த பேச்சாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் வாக்கு, அதாவது இதை செஞ்சு தரேன், இதை உங்களுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற வாக்கு மட்டும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க. அது உங்களை செய்ய வைத்து விடும். மேலும் இந்த இடத்துல வாக்கு குடும்பஸ்தானத்திலே, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள் அனைத்தும் மாறி குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய அமைப்பை தரும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல 3இன் அதிபதி, அதாவது குரு பகவான் மிதுன ராசியில் நிற்கிறார். இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் கடகம், கடகத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷபத்தில் உச்சம் பெற்று நிற்பது யோக பலன். மனைவியால் அதீத வருமானம் கிடைக்கப் போகிறது. கலத்தரத்தினால், மனைவினா ஆண்களுக்கு மனைவியால், பெண்களுக்கு கணவனால், கணவனுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது அவர் ஒரு உத்தியோகத்தில் இருக்கார், அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசியலில் இருப்பவராக இருந்தாலும் சரி, அல்லது அரசு அனுகூலம் பெற்ற தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, அல்லது அவர் என்ன தொழில் செய்கிறாரு அப்படின்னு பாருங்கள். இப்போ அவர் உத்தியோகம்னா ஒரு ஆசிரியர் தொழில், அல்லது வெளிநாட்டுக்கு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்களை அனுப்புபவர்கள், இது மாதிரி அவர் செய்யக்கூடிய தொழில் விவசாயமாக இருந்தாலும் சரி, நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, அவர் எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அவர் எதிர்பாராத ஒரு நல்ல ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கப் போகிறது. ஆட்சி அதிகாரமிக்க பதவியும் கிடைக்கும், ஊதிய உயர்வும் நல்ல ஊதிய உயர்வும் கிடைக்கும். அதாவது பொதுவாக சொன்னால் கலத்தரத்திற்கு அதீத யோக பலன் கிடைக்கப் போகிறது. எதிர்பாராத அளவு பெரிய முன்னேற்றத்தை தரப்போகிறது. அது கலத்தரம்னா கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், யார் ஆணாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு அவர்களுடைய மனைவிக்கு யோக பலன், அதே பெண்ணாக இருப்பவர்களுக்கு கணவனுக்கு நல்ல யோக பலன் தரப்போகிறது. இது எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக நடைபெறும். மேலும் பார்த்திங்கன்னா, பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அது மனைவி வழியாக இருந்தாலும் சரி, கணவன் வழியாக இருந்தாலும் சரி, அந்த சொத்துக்கள் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக அமைப்பை காட்டுகிறது.
அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த கலத்தரம் மட்டுமல்ல, கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கும். கூட்டு தொழில் வியாபாரம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான யோக பலன் தரப்போகிறது. அதே நேரத்தில் போக சக்திக்கு குறைவு இருக்காது. போக சக்திங்கன்னா வெளியில் கேளிக்கை, விளையாட்டு, அதாவது சுற்றுப்பயணம், குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் சென்று வருவது, இது மாதிரியான நல்ல ஒரு கேளிக்கை விஷயங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. அதாவது நிறைய விசேஷ காரியங்களில் சென்று கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. அங்கே நீங்கள் கலந்து கொள்ள செல்லும்போது உங்களுக்கென்று தனி வரவேற்பு, மரியாதை, கௌரவப்படுத்தப்படுவீர்கள். இவை அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பான முறையிலே நடைபெறும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3லே சனி, ராகு இருப்பது மட்டுமல்லாமல் 5ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று நிற்பது உங்களுக்கு நற்சிந்தனை, நல் யோசனைகளை தரும். மன ஓட்டம் சிறப்பாக இருக்கும். அதாவது பிரயாணங்கள் அதிக அளவில் இருக்கும். இந்த மன ஓட்டம் என்ன செய்யும்னா, நல்ல யோசனைகளையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் கொடுத்து உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல போகிறது. இது வரைக்கும் மனக்குழப்பமாக இருந்தது மாறி மனம் தெளிவான சிந்தனையில் இருக்கும். சிந்தனை தெளிவு ஏற்படும். அந்த சிந்தனை தெளிவினால் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் வெற்றியை தரும். வெற்றிக்கு குறைவு இருக்காது. இது வரைக்கும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தும், அதாவது மெதுவான போக்கு, தேவையில்லாத தடங்கள், தடை, தாமதம், இவை அனைத்தும் சந்தித்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஸ்பீடாகவே நடக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட அந்த எதிர்பார்த்த நேரத்திற்கு முன்பாகவே அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி தரும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த சந்திரன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு நற்சிந்தனை மட்டுமல்ல, நல் யோசனைகள் மட்டுமல்ல, நல்ல ஒரு அமைப்பையும் கொடுத்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல போகிறார். பிரயாணம் என்பது உங்களுக்கு அடிக்கடி இருக்கும். இந்த அடிக்கடி பிரயாணங்கிறது வெளிநாட்டு பிரயாணமும் உண்டு. அதே நேரத்தில் உள்ளூரிலே உள்ள பிரயாணங்களும் உண்டு. இடமாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றம் சிந்தனையில் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த மாற்றம் இந்த மாதத்திலே உங்களுக்கு நடக்கும். அதுவும் நல்ல மாற்றமாக இருக்கும். அது தொழில் மாற்றமாக இருந்தாலும் சரி, வியாபார மாற்றமாக இருந்தாலும் சரி, உத்தியோக மாற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகத்திற்காக இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இது எல்லாமே சிறப்பாகவும் நல்ல முறையிலும் உங்களுக்கு சாதகமாகவும் கிடைக்கப்பெறும். மேலும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, விரயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். அந்த விரயங்கள் ஒரு வீடு, மனை, வாகனம் அல்லது உங்களுக்கு சுப காரியங்கள் வீட்டில் நடைபெறுவது, இது மாதிரியான ஒரு சுப விரயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அதே நேரத்தில் வெளிநாட்டு தொடர்புள்ள தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான யோக பலனை தரப்போகிறது. எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தேவையான பணவரவு, தனவரவு இருக்கும். லாபத்திற்கு குறைவு இருக்காது. அதே நேரத்தில் வரக்கூடிய பண வரவுகளை விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சுப விரயமாக செய்யக்கூடிய யோக அமைப்பையும் தரும். அதாவது நீதிமன்ற வழக்கு, வம்பு வழக்கு, விவகாரங்கள், இதிலே ஒரு தீர்வு கிடைக்காமல் அந்த விவகாரங்களை நினைத்து மனக்கவலையில் இருந்தவர்களுக்கு அந்த விவகாரங்கள் தீர்க்கக்கூடிய சிந்தனை ஏற்பட்டு அதை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல யோக பலனையும் தரும். அதாவது நீதிமன்ற வழக்கும் தீர்ப்பு கிடைக்கப்பெறும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாக அமையும். வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். தேவையில்லாத பழி பாவங்கள் உங்களை விட்டு விலகும். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை அணுகியது இனி இருக்காது. அதாவது இதுவரைக்கும் வாகனத்திற்காக செய்து வந்த விரயங்கள் அது குறையக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. உங்களுடைய வாகனங்களுக்குன்னு ஒரு விரயம் மாதமானால் இருந்து கொண்டே இருந்திருக்கும். அதே போல் மருத்துவ செலவுகள் குறையும். மருந்து வகைகளுக்கான மாதாந்திர செலவுகள் குறையும். ஆக இந்த மாதத்திலே அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு யோக பலனை தரக்கூடிய அமைப்பே நடக்கப் போகிறது. காரணம்,
இந்த சந்திரனாகிய மனோகாரகன் சப்தமஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு பூர்வீக புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பது புத்திர தடை தாமதம் இருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் பிரச்சனைகள் அதனாலே அது கிடைக்காமல் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த பூர்வீக சொத்துக்களினுடைய வில்லங்கள் உங்களை விட்டு விலகுவது மட்டுமல்லாமல் அவை உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நல்ல அமைப்பையும் தரும். அட்டமஸ்தானத்திலே 8ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெற்று நிற்கிறார். இந்த சூரியன் அட்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று நிற்பது அரசு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அரசு உத்தியோகம் செய்பவர்கள், அரசியலில் ஈடுபட்டவர்கள், அல்லது இந்த அரசு சம்பந்தமாக ஒரு டெண்டர் எடுத்து பண்ணுறீங்க, அரசு சம்பந்தமாக வரவேண்டிய பண வரவு பாக்கிகள் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரப்போகிறது. இந்த ஆவணி மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலுமே யோக பலனை தரப்போகிறது. இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நமः.